அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மோசமான தலையெழுத்தை மாற்றும் ஆணி திருமஞ்சனம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மை போல் யாரும் கஷ்டப்படக்கூடாது, நமக்கு இருக்கக்கூடிய தலைவிதி போல யாருக்குமே இருக்கக்கூடாது என்று நினைத்திருப்போம். ஒரு சிலருக்கு பிறந்தது முதல் இன்று வரை கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டு இருப்பார்கள். அவர்களால் நல்லவிதமான வாழ்க்கையும் வாழ்ந்திருக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கும் இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கும் ஆணி திருமஞ்சன வழிபாடு உதவி செய்யும். அந்த வழிபாட்டை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். நடராஜ பெருமானுக்கு சிறப்பு மிகுந்த அபிஷேகங்களில் மிகவும் முக்கியமான ஒரு அபிஷேகமாக திகழ்வது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை. அதே போல ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திர நாளன்று செய்யக்கூடிய திருமஞ்சனம். இந்த திருமஞ்சன அபிஷேகத்தில் யார் ஒருவர் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் மாறும் என்றே கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட நாளில் வீட்டில் எளிமையாக வழிபாடு செய்யும் முறையை தான் இப்போது பார்க்க போகிறோம். வீட்டில் சிவபெருமானின் சிலை, லிங்கம் போன்ற எது இருந்தாலும் அதற்கு கண்டிப்பான முறையில் ஆணி திருமஞ்சன நாளன்று அபிஷேகம் செய்ய வேண்டும். ஜூலை மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம். அதிகப்படியான அபிஷேகங்கள் எதுவுமே செய்ய வேண்டியது கிடையாது. நாட்டு மருந்து கடைகளில் திருமஞ்சன பொடி என்று கிடைக்கும். அந்த பொடியை வாங்கி வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் கூட போதும். பிறகு சிவபெருமானுக்கு வாசனை மிகுந்த மலர்களையும் வில்வ இலைகளையும் சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டிற்கும் சிவபெருமானுக்கு காய்ச்சிய பசும்பாலை நெய்வேத்தியமாக வைக்கலாம், அல்லது கலவை சாதத்தை நெய்வேத்தியமாக வைக்கலாம். இப்படி வைத்துவிட்டு சிவபெருமானின் இப்போது நான் சொல்ல போகிற இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை கூறி வில்வ இலைகளாலும் வாசனை மிகுந்த மலர்களாலும் அர்ச்சனை செய்யும் போது சிவபெருமானின் அருளால் நம்முடைய தலையெழுத்து மாறும். ஒருவேளை வீட்டில் சிவபெருமானின் சிலையோ அல்லது லிங்கமோ இல்லாதவர்கள் இதே வழிமுறையை சிவபெருமானின் படத்திற்கு முன்பாகவும் செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இந்த மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் தில்லைவாழ் நடராஜ பெருமானை போற்றிவோம். சிவபெருமானின் ஒரு ரூபமாக திகழ்பவர் தான் நடராஜர். அப்படிப்பட்ட நடராஜருக்கு உரிய சிறப்பு மிகுந்த நாட்களில் ஒன்றான ஆணி திருமஞ்சன நாளன்று வீட்டில் எளிமையான முறையில் இப்படி பூஜை செய்பவர்களுக்கு அவர்கள் வாழ்வில் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் பறந்து போகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.